இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஒளித்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும் ஒளித்திலே பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய தொடர்புகள் நாம் ஒருமித்த நாமத்தை உயர்த்துவோமாக. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். ராஜாக்கள் 2ஆம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒரு நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருந்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்திலே நாம் வாசிக்கிற அனுபவம், சமாரியா பட்டணத்தை வந்து சூழ்ந்து கொண்டார்கள். இப்பொழுது ஆண்டவர் செய்கிற ஒரு அற்புதமான செயலை நாம் இங்கே பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் பண்ணவும் இல்லை, ஆனால் ஜெயம் பெற்றார்கள். அதை தான் அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். என்ன நடந்தது என்று சொன்னால், சீரியரின் இராணுவத்திற்கு என சீரிய படை தான் சூழ்ந்திருக்கிறாங்க. அந்த சீரிய படைக்கு கர்த்தர் இரைச்சலை கேட்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ரதங்களின் இரைச்சல், குதிரைகளின் இரைச்சல், மகா இராணுவத்தின் இரைச்சலை கேட்க பண்ணினதினால் ஒன்றும் அவங்க பார்க்கல, ரதத்தையும் பார்க்கல, குதிரையும் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல, சத்தம் தான் கேட்டுது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே இவங்களுக்கு உள்ளாகவே ஏத்தியர் ராஜா எகிப்தியன் ராஜா எல்லாரையும் இஸ்ரவேல் ராஜா கூலி பொருந்தி கொண்டான். அதனால இவங்களுக்கு முன்னால் நம்மளை தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லி அவருடைய பண்டம்பாடிகள் அவருடைய பொருட்கள் எல்லாத்தையும் அவ்விதமாக விட்டுட்டு பிராணம் தப்புனா போதும்னு சொல்லி ஓடி போயிட்டாங்க. இதுதான் நம்ம எல்லாம் வாசிக்கிற சம்பவம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இன்றைக்கி ஆண்டவர் என்ன ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்றால், இந்த சீரிய படை என்பது இஸ்ரவேல் படைக்கு எதிரிகள், சத்துரு. அப்போ இந்த இரைச்சலை கர்த்தர் கேட்க பண்ணின போது, இந்த இரைச்சல் உண்டான போது எதிரி படைகள், சத்துருக்கள் ஓடி போகிறார்கள். ஆவிக்கிற வாழ்க்கையில், விசுவாச பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விரும்புகிற இரைச்சல் சத்தம் என்ன? நமக்குள்ளிருந்து அந்த சத்தங்கள் வரும்போது நமக்கு விரோதமாக எழுப்புகிற என்னென்றால், சத்துருடைய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விளங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட பொல்லாங்கன் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நமக்கு யார் யாரெல்லாம் போராட்டம் உண்டு என்பதை தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வானமண்டலத்தில் பொல்லாத ஆவி சேனைகள் இவெல்லாவற்றோடும் போராட்டம் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு போராட்ட களத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் நமக்குள் உண்டாகிற அந்த இரைச்சல், அந்த சத்தத்தில் அந்த சத்துருக்கள் ஓடி போவார்கள். அதை தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எவ்விதமாக அன்றைக்கு எழுத்தின்படி உண்மையின்படி சீரிய படைக்கு விரோதமாக ஆண்டவர் ரதங்களின் இரைச்சல், குதிரைகளின் இரைச்சல், மகா இராணுவத்தின் இரைச்சலை கேட்க பண்ணினார். ஓடியே போயிட்டாங்க எல்லாரும். இவங்களுக்கு ஜெயம் கிடைச்சது. அதே போல் இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாமும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நாம் ஜெயம் பெறுவதற்கு நம்மிலிருந்து புறப்பட வேண்டிய சத்தங்கள் என்ன, இரைச்சல் என்ன, அதை தான் வேதத்திலிருந்து சில அனுபவங்களை வாசிக்க போகிறோம். முதலாவது 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 21-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். ராஜாவாகிய யோசபாத் செய்கிற ஒரு காரியம், அவன் ஜனங்களோட ஆலோசனை பண்ணி
பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். நல்ல கவனிங்க, யோசபாத் ராஜாவுடைய நாட்களில் நடந்த ஒரு யுத்த சம்பவத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த இடத்துல நாம் பார்க்கிறது, இந்த யோசபாத் அவனோடு சேர்ந்த ஜனங்கள் யுத்தம் பண்ணவில்லை. ஆனால் அதுக்கு முன்னால, யுத்தத்துக்கு முன்னால ஒரு இரைச்சல் இருக்கிறது, ஒரு சத்தம் கேட்கிறது. என்ன சத்தம்? பாடல் சத்தம். கர்த்தரை துதித்து பாடினார்கள். அதை தான் நம்ம வாசிக்கிறோம். அந்த பாடல் சத்தம், துதியின் சத்தம் கேட்கும்போது என்ன நடந்தது? சத்துருக்கள் அவர்களுக்குள்ளேயே ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பும்படியான காரியத்தை கர்த்தர் செய்தார். அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால். நல்லா யோசித்து பாருங்க, எப்படி இந்த ஒருவருக்கு ஒருவர் யுத்தம் நடக்கிறது? எப்படிப்பட்ட ஒருவருக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய செயல் எப்படி நடக்கிறது? தேவனை துதித்து பாடினார்கள், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொன்னார்கள். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, முதலாவது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே விரும்புகிற ஒரு சத்தம், ஒரு இரைச்சல், ஒரு சத்தம் என்ன? எப்போதும் எல்லாவற்றிலும் தேவனை துதிக்கிற, தேவனை நினைத்து பாடுகிற சத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த ஸ்துதி ஸ்தோத்திர பலியின் சத்தத்துக்கு முன்னாலே சத்துரு நிற்க முடியாது, பொல்லாங்க நிற்க முடியாது. ஒருவேளை அனைவருடைய வாழ்க்கையில் பிரச்சனை என்ன? துன்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது ஜெபிக்க முடியலை, பாட முடியலை, துதிக்க முடியலை. யாராவது செய்ய மாட்டாங்களா என்று எதிர்பார்க்குற அநேகரை பார்க்குறோம். ஒரு இந்த வார்த்தைகள் கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கை சரி யோசித்து பாருங்கள். துன்பத்தை நீங்கள் சந்திக்கும் போது, போராட்டமான ஒரு நாட்களை நீங்கள் சந்திக்கும் போது தேவனை துதித்து பாருங்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாருங்கள். அந்த பலவீனத்தை உண்டாக்குற ஆவி, காரணமில்லாத குழப்பத்தை உண்டாக்குற ஆவி, தனக்கு விரோதமாய் தானே எழும்பி அவன் ஓடி போவான். அதை தான் தேவனுடைய வார்த்தையிலே நாம் அதில் வாசிக்கிறோம். அதனாலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை நாமும் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய முதல் சத்தம், இரைச்சல் என்ன? கர்த்தரை துதித்து பாடினார்கள். யுத்த காலத்தில் போர் வீரர்களுக்கு முன்னால பாடலுக்குள்ள அவசியமா என்று நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய ஒரு ஆலோசனையின்படி யோசபாத் ராஜா அதை செய்கிறார். இவர்கள் யுத்தம் பண்ணாமலேயே ஒரு ஜெயத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டதை நாம் அதில் பார்க்கிறோம். அதான் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாடல் துதி அதை செய்வதற்கு முன்னால் அவர்கள் செய்த ஆயத்தம் என்ன என்பதும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, யோசபாத் கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமனப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவரே எங்களால் ஏன் இந்த பிசாசு துரத்த முடியல என்று சொல்லி சீசர் கேட்குறாங்க. இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி. பார்த்தீங்களா அந்த உபவாசம்? அதை தான் நீங்கள் யோசபாத் ராஜா யுத்தத்துக்கு போகிற ஜனங்களுக்கு முன்னால் பாடருக்குழுவை நிறுத்தும்போது அவர்கள் முதலாவது ஒருமனப்பட்டு உபவாசிக்கிறதை நாம் அதில் பார்க்கிறோம். அந்த உபவாசிக்கிறது மட்டுமல்ல, 12வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அதில் அவங்க சொல்கிறாங்க, கர்த்தாவே எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். ஏனென்றால் காரணம், எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது, யுத்தம் ஒரு பக்கம் நடக்குது, போராட்டம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிறது. உங்கள் பிரச்சனையில் உங்களுடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிறதா, பிரச்சனையை நோக்கி பார்க்கிறதா? கர்த்தரை நோக்கி பார்க்குமானால் நீங்கள் ஜெயம் பெறுவது நிச்சயம். பிரச்சனையை கவனிப்பீங்கன்னா ஜெயம் பெறுவது கடினம். யோபின் மனைவி தன்னுடைய சகல பொருட்களையும் இழந்து, பிள்ளைகளையும் இழந்து நஷ்டப்பட்டு சூழ்நிலையில் யோபு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு சொல்லும்போது
அவளும் அல்ல இணைந்து சொல்லுகிறத நம்ம அறிய முடியும். ஆனால் அதே யோபின் மனைவி யோபுடைய சரீரத்தில் பருக்கள் வந்து அவன் சுரண்டி கொண்டிருக்கிற அந்த நிலை வரும்பொழுது அதை பார்க்கிறா. அந்த வியாதியுடைய தன்மையை பார்க்கும்போது, இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். காரணம், அந்த வேதனையை பார்த்ததுனால, வியாதியை பார்த்ததுனால, பிரச்சனையை பார்க்கும்போது தோல்வியான வார்த்தை வருகிறது, கர்த்தரை பார்க்கும்போது வெற்றியான வார்த்தை வருகிறது. தேவனுடைய ஜனங்கள் யுத்தத்துக்கு முன்பாக கர்த்தரை துதித்து பாடினார்கள். அந்த துதி பாடல் இறைச்சலுடைய அந்த சத்தத்தில் சத்துருக்கள் ஒருவருக்கு ஒருவர் விழுந்து ஓடிப்போனார்கள் என்பதை நாம் அதில் பார்க்கிறோம். இனி இரண்டாவது ஒரு அனுபவத்தை நாம் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். 2வது ஜெப சத்தம். ராஜாவை வணங்கணும், ராஜாவை தவிர யாரையாவது வணங்கினா சிங்கக்கபில போடுவோம் சட்டம், ராஜா கழுத்து வச்சாச்சு. இது தெரிஞ்ச பிறகும் தானியேல் எப்போதும் ஜெபிக்கிறது போல, வழக்கமாய் ஜெபிக்கிறது போல அவன் ஜெபித்தான் என்று பார்க்கிறோம். 2வது ஜெப சத்தம். இந்த ஹோட்டலில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நம்ம நேய சமயங்களில் ஜெபிக்கிற உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் அந்த ஜெபத்தினுடைய தன்மை எவ்விதமாக இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது சபையார் ஊக்கமாக ஜெபம் பண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம். தூதன் வந்து அவனை தட்டி எழுப்பி கொண்டு வரான். ரோத சொல்றா, பேதுரு வந்து வாசலில் கதவை தட்டுகிறார். இவங்க சொல்றாங்க, இல்லை நீ பிதற்றுகிறாய். அப்போ ஜெபிக்கிறவங்களுக்கு நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிருக்கு, கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார் என்ன நிச்சயம் இல்லாதபடி ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை நம்ம இங்கே பார்க்கிறோம். உங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தானியேலுடைய ஜெப சத்தம் அவருடைய வாழ்க்கையில் வெற்றிக்கு நேராய் கொண்டு வந்ததை பார்க்கிறோம். ராஜா திரும்ப வந்து அவர் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? அவன் சொல்றான், ராஜா சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார், சத்துருடைய வாய் கட்டப்பட்டிருக்கிறது. எப்படி? இந்த ஜெப சத்தம். அதை தான் அந்த வசனத்தில் நம்மளை வாசிக்கிறோம். அன்பு நேச பிள்ளைகளை சற்று யோசித்து பாருங்க. அதே தான் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் மிக ஜாக்கிரதையாய் கவனமாய் செயல்படும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இனி 3வது ஒரு அனுபவத்தை நாம் வாசிப்போமானால் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்திலே விதமாய் நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 16:23. தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும்போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். நல்ல கவனிங்க, சுரமண்டலம் எடுத்து வாசிக்கிறான், அசுத்தாவி போயிடுது. ஆண்டவர் நமக்கு 10 நரம்புள்ள வீணை என்று சொல்லியிருக்கிற நம்முடைய கரங்கள். அப்படியானால் கரங்களை தட்டி பாடுகிற வாத்திய கருவிகளை வாசிக்கிற அனுபவத்தில் சுரமண்டலம் வாசிக்கிறதுல போய்விடுகிறத நம்ம பார்க்குறோம். இது ஆவிக்கிற அனுபவத்தில் என்ன ஒரு காரியமில்லை சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் நம்ம ஒவ்வொருடைய கரங்களிலே கிருபை தாளந்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு விரோதமாக சத்துரு எழும்பும்போது, பொல்லாங்கன் எழும்பும்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை தாளந்துகளை நீங்கள் பயன்படுத்துவீங்கன்னா, அதை நீங்கள் செயல்படுத்துவீர்களானால் அந்த சத்துரு ஓடி போகிறதை பார்க்கலாம். சத்துருடைய ஆவி, பொல்லாத ஆவி விலகி போகிறதை பார்க்கலாம். தாவீது சுரமண்டலம் வாசிக்கும் போது சவுலை பிடித்திருந்த அந்த ஆவி விலகி போய்விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். தீமோத்தேயுவிலே பவுல் நிருபம் எழுதும்போது 2ஆம் நிருபம் 1:6 நாம் வாசிக்கிறோம், உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பு. அந்த தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பும்போது அந்த சத்துருடைய ஆவி, பொல்லாத ஆவியுடைய கிரியைகள் ஓடி போகிறது என்பதை பார்க்கிறோம். அதை தான் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே தனக்கு கொடுத்த கோலை சமுத்திரத்துக்கு மேலே நீட்டும் பொழுது அது பிளந்தது என்று நாம் பார்க்கிறோம். எப்படி இந்த சம்பவம் நடக்கிறது? தேவனுடைய வார்த்தை அதில் இருக்கிறது. அதை தான் நம்ம எல்லாம் பார்க்குறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, அப்படியானால் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கொடுக்கிற ஒரு ஆலோசனை, ரதங்களின் இரைச்சல், குதிரைகளின் இரைச்சல், மகாராணுவத்தின் இரைச்சலை கேட்க பண்ணினார், சத்துருக்கள் ஓடிட்டாங்க. இன்னைக்கு ஆவிக்கிற விசுவாச வாழ்க்கையில் வருகிற நாமும் நம்முடைய வாழ்க்கையிலையும் செய்ய வேண்டிய காரியங்களை தான் நம்ம பார்க்குறோம். ஒன்று,
யோசபாத் ராஜா பாடி துதி செய்கிற கூட்டத்தை நிறுத்தினான் என்று பார்க்கிறோம். அந்த பாடல் துதி சத்தம். அதே போல இரண்டாவது ஜெப சத்தம். தானியேல் ஜெபிக்கிறான். சிங்கங்களின் வாய் கட்டப்படுகிற ஒரு நிலைமையை நாம் அதில் பார்க்கிறோம். தாவீது சுரமண்டலம் வாசிக்கிறான். நீங்களும் உங்களுக்கு கொடுத்த கர்த்தர் கொடுத்த கிருபத்தால் நீங்கள் பயன்படுத்தும் போது நிச்சயமாக ஜெயம் பெறுவீங்க. மட்டும் இல்லை, நாலாவது ஒரு அனுபவம் இருக்கிறது. யோசுவா 6:20 நீங்கள் இதை வாசிப்பீங்கன்னா, எக்காலம் ஊதி ஆர்ப்பரித்த போது எரிகோ அலங்கம் இடிந்தது. 6 நாள் ஒவ்வொரு முறை சுற்றி வந்தாங்க. 7வது நாள் 7 முறை சுற்றினாங்க. கடைசியில் ஆர்ப்பரித்தார்கள், வெற்றி முழக்கமிட்டார்கள், மதில் இடிந்தது. அதே போல் நீங்களும் எக்காலத்தோடு கர்த்தரை துதித்து பாடி ஆர்ப்பரிப்பீர்களானால் ஜெயம் பெறுவீர்கள். அதே தான் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது. நீங்கள் இந்த சத்தத்தின் அனுபவத்தில் இவ்விதமாக இருக்கிறீர்கள். நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே, நின்று துதிக்கிறோம். நம்முடைய வார்த்தை ஆமந்தும் ஆமேனும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை ஆராய்ந்து பார்த்து இந்த விதமான பாடல், ஜெபம், துதி, ஸ்தோத்திர பலிகள், ஆர்ப்பரிப்பின் அனுபவங்கள் அந்த சத்தத்தினாலே ஜெயம் பெற கர்த்தர் உதவி செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.